வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ டிஆர்பிலேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. ஸோ ஆட் அண்ட் டம் ஃபார் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இப்போ நடக்க போகிற எக்ஸாமுக்கான ஆட் அண்ட் டம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட் அண்ட் டம் ரிலீஸ் ஆனது இன்னைக்கு 16/7/2024. ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நோட் வந்து இதுலேருந்து நீங்கள் யூஜி டிஆர்பியும் பிஜி டிஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸும் எடுத்துக்கணும். ஸோ நிறைய பேர் நம்மளோட சேனலாக இருக்கட்டும் மித்த இதுலேயா இருக்கட்டும் அந்த ஒரு சிஎம்மோட இதுல வந்து தெரிவிச்சிருந்தப்போ நம்ம ரொம்ப பாசிட்டிவா சொல்லியிருந்தோம். நிறைய பேருக்கு அதை கிரிட்டிசைஸ் பண்ணி என்னோட வீடியோஸ்லயே போட்டிருந்தாங்க. ஸோ அதை பத்தின இன்னைக்கு ஒரு டீட்டெயில்டு வீடியோ தான். இதுல பிஜிடிஆர்பிக்கும் யூஜிடிஆர்பிக்கும் என்ன மேடம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்பப்போ நான் டிஆர்பி ரிலேட்டடாக போடுற அப்டேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. யூஜி டிஆர்பி அடுத்ததா இப்ப பிஜிடிஆர்பி அண்ட் டிஎன் டெட்டுக்கான இப்ப யூஜிடிஆர்பிக்குமே சிவி வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். சிவின்னு சொல்ல முடியாது, போஸ்டிங் ஆட் அண்ட் டம். ஸோ பிஜிடிஆர்பி பிஜிடிஆர்பிக்கு போஸ்டிங் கம்மியா இருக்குன்னு சொன்னவங்களும் சரி, டிஎன் டெட் இனிமே எழுதி என்ன பண்ண போறோம் பாஸ் பண்ணவங்களுக்கே வேலை இல்லைன்னு சொன்னவங்களும் சரி, ரொம்ப 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 கவனமா உன்னிப்பா டிஆர்பியோட ஆக்டிவிட்டிஸை கவனிக்க வேண்டிய நேரத்துல இருக்கீங்க. ஸோ பிஜிடிஆர்பி 2024 இருக்கட்டும், டிஎன் டெட் 2024 இருக்கட்டும், ரெண்டுக்குமே நம்மளோட கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட கேண்டிடேட்ஸ்க்கு. பிஜிடிஆர்பி 2024க்கு டெஸ்ட் பேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஜாயின் பண்ணிக்க விருப்பப்படுறவங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. 10 கொஸ்டின்ஸ் டெய்லி, 50 கொஸ்டின்ஸ் வீக்லி, மந்த்லி 100 கொஸ்டின்ஸ் ஃபுல் டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு யூனிட் முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரிதான் டிஎன் டெட் 2024 எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2024க்கு நடக்க இருக்கிறதுக்கான டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்க விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிடுவோம். டிஆர்பியோட அப்டேட் வந்து ஆட் அண்ட் டம் ஃபார் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் ரிலீஸ்ட் இன் டிஆர்பி வெப்சைட்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டேட்டு 21/7/2024. கரெக்டா ஒரே ஒரு வாரம் தான் இருக்கு. ஒரு வாரம் எக்ஸாம் இருக்கும்போது நமக்கு 1000 போஸ்டிங்கான ஆட் அண்ட் டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 1768 25,600 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இதை கவனிக்கணும். வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறது எப்ப வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள். இந்த டென்டேட்டிவ் பிளானர் அதுல இல்லை இது இல்லை, எக்ஸாம்க்கு எங்க போட போறாங்க எப்படி போட போறாங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு நெகட்டிவ் திங்கிங்க்கு இது சரியான ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பாசிட்டிவா திங்க் பண்ணி நம்ம படிக்க ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இதுல வந்து நம்ம இந்த ஆட் அண்ட் டம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ ஆட் அண்ட் டம் பாருங்க, டேட் வந்து 16/7/2024, நோட்டிஃபிகேஷன் நம்பர் A2024, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1/2024 dated 9/2/2024 has been issued to fill up 1768 vacancies for the selection of candidates for appointment to the post of second grade teacher under the Directorate of Elementary Education to fill up by direct recruitment. In addition to 1768 vacancies, 1000 more vacancies shall be filled in the same recruitment for which examination is held on 21/7/2024. All the other details contained stipulated in the notification dated 9/2/2024 will remain unchanged and will apply to the candidates. So தெளிவா கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்துல நடக்க போற எக்ஸாமுக்கு 1768 வேகன்சியோட சேர்த்து 1000 அதிகமான வேகன்சி, மொத்தம் 2768 வேகன்சி. அப்ளை பண்ணவங்க எத்தனை பேர் நம்ம வீடியோல திரும்ப கொடுத்துருக்கோம். இதோட வீடியோல ஹால் டிக்கெட் ரிலீஸ் வீடியோல பாத்தீங்கன்னா 25,000 பேரு, 26,000 பேர்னு நீங்க வச்சுக்கலாம். 26,000 பேர்ல இருந்து 2700 போஸ்டிங். ஸோ 10% அப்படிங்கிறது நீங்க எடுத்துக்கலாம்.
அப்ப வந்து நமக்கு என்ன இதுல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை ஸ்டார்ட் பண்ணும்போது போன வருஷம் வரைக்கும் நீங்க, நான் யூடியூப்ல சொல்லல, போன வருஷம் வரைக்கும் நிறைய இதுல பாத்தீங்கன்னா சரி, டாக் ஆஃப் எஸ்ஜிடிக்குலாம் அப்பாயின்மெண்டே கிடையாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், எது எப்படி சேஞ்ச் ஆகும் நமக்கு தெரியாது. நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஃபீல்டுல நம்ம ஷைன் ஆகணுங்கிற போது நம்மளோட ப்ரிப்பரேஷன் நடந்துட்டே இருக்கணும். ஏன் இதை திரும்ப இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, பிஜிடிஆர்பி கேண்டிடேட்ஸா இருக்கட்டும், டிஎன் டெட் 2024 இப்போ 25,000 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்க டிஎன்பிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க 90 போஸ்ட்டுக்கு. அதை வந்து 2000 குறைப்பாங்க, அப்புறம் 2090 ஆக்குவாங்க. 2 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. நம்ம டெட் பாஸ் பண்ணவங்க வந்து 25,000 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்கோம் செகண்ட் கிரேட் போஸ்டிங்க்கு. 2500 போஸ்டிங் அதுல இருந்து. ஸோ ரொம்ப ரொம்ப கவனமா யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிஜிடிஆர்பி அப்படிங்கிறதும் சரி, இந்த வருஷம் டெட் அப்படிங்கிறதும் சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு. ஏன்னா ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோல, என்ன அப்படின்னா இந்த டெட் கடுமையாக்க பரிந்துரை எஸ்சிஆர்டி, நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷனா இருக்கட்டும், எஸ்சிஆர்டியா இருக்கட்டும், 2 பேருக்குமே ஒரு புதிய டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப அது டெட்டை இன்னும் எப்படி வெறும் பாட புத்தகத்திலிருந்து கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து அந்த பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நமக்கு டென்டேட்டிவ் பிளானர் 200 போஸ்டிங் 300 போஸ்டிங் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு போக வேண்டாம். அடுத்து என்ன வேணாலும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த டெட்டை பாஸ் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இந்த நான் இப்போ ப்ரீவியஸா சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் பிஜிடிஆர்பியும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டெட் ஃபார் பிஜிடிஆர்பி அது கொடுத்துருக்காங்க. 9th 10th 11th 12th போற ஹையர் செகண்டரிக்கு போறவங்களுக்கும் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வச்சு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுங்கன்னு கவுன்சிலிங். இந்த ஃபர்ஸ்ட் இந்த டெட் வந்த போது அதெல்லாம் எக்ஸாம் வச்சு எல்லாரையும் செலக்ட் பண்ண மாட்டாங்க. டெஃபினட்டா சீனியாரிட்டி படி தான் செலக்ட் பண்ணுவாங்க. சீனியாரிட்டியில இருக்கவங்க எல்லாம் சும்மா விட்டுருவாங்களா? ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்துச்சு. ஏன்னா 2008 to 10ல நான் டீச்சர் ட்ரைனிங் படித்தேன். 12ல ஃபர்ஸ்ட் செட்ல அப்பாயின்மெண்ட் ஆனேன். இப்போ 2008ல நான் அப்பாயின்மெண்ட் இது டீச்சர் ட்ரைனிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 9ல ஸ்டேட் சீனியாரிட்டி ஆச்சு. டீச்சர் ட்ரைனிங் படிச்சவங்க எல்லாம் ஒரு புழுவை போல பாக்குற ஒரு சுச்சுவேஷன். எப்ப நீங்க எல்லாம் படிச்சு எப்ப ஸ்டேட் சீனியாரிட்டில எப்ப வேலைக்கு போக போறீங்க அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. ஜஸ்ட் ஃபார் ரிமெம்பரன்ஸ், அதுக்காக சொல்றேன். ஸோ அப்பதான் 2009ல தான் இந்த நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த ஆர்டி ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி வந்து நமக்கு எல்லாருமே கட்டாய கல்வி உரிமை சட்டத்தினப்படி நமக்கு டீச்சர்ஸ் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வச்சு தேர்வு செய்யணும் அப்படின்னு வந்தது. ஸோ அந்த ஹோப் எனக்கு 9, 10ல ஆரம்பிச்சது. 12ல நான் வேலைக்கு வந்துட்டேன். ஸோ அதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதுதான் எப்பவுமே நம்ம சூஸ் பண்ணிருக்க ஃபீல்டுல நம்ம வந்து நம்மளை மோல்டு பண்ணிட்டே இருக்கும்போது, என்னோட தாரக மந்திரமா நான் சொல்றது ப்ரிப்பரேஷன் லக் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ப்ரிப்பரேஷனும் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி மீட் பண்ற பாயிண்ட். அப்ப நம்ம ப்ரிப்பரேஷனே பண்ணலன்னா ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி அங்க மீட் பண்ணும், எப்படி உங்களுக்கு லக் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லுவேன். ஸோ அதை தான் சொல்றேன். யூஜி டிஆர்பி அண்ட் பிஜி டிஆர்பியா இருக்கட்டும், செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இன்னும் டெட் பாஸ் பண்ணாம இருக்கவங்களா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துல இருக்கும். கண்டிப்பா உங்களோட ப்ரிப்பரேஷனை இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலன்னா இனிமே ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை பத்தின ஒரு டீடைல் வீடியோ நான் தனியா போடுறேன். நம்மளோட கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிஜி டிஆர்பி அண்ட் டிஎன் டெட்டுக்கு கிளாஸஸ் இருக்கு, ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ நீங்க கண்டிப்பா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்டேட்டட் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், படிக்க ஆரம்பிக்காதவங்க கண்டிப்பா இன்னையிலேருந்தாவது படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.